அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்தியன் ரயில்வேயில் என்டிபிசிக்கான கிராஜுவேட் லெவலில் உள்ள நோட்டிஃபிகேஷனை தற்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் தற்போது ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் லெவலில் மொத்தமாக 5810 காலியிடங்களுக்கு மொத்தம் 6 விதமான பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ரயில்வே துறையிலிருந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க பேஜ் வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRPயில் சென்னை போர்ட்டலோட வெப்சைட் லிங்க்கில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதில் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இப்போ தற்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதற்கான அறிவிப்பு என்னென்ன பதவிகள் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியன் ரயில்வேல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRP மூலியமாக தொடர்ந்து வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்காங்க. தற்போது கிராஜுவேட் லெவலில் NTPCயில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான விவரங்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா CEN நம்பர் 6/2025. அதுதான் NTPC கிராஜுவேட் லெவலுக்கான 2025ஆம் ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர். அதை உள்வாங்கிப்போங்க. அடுத்து இதில் மொத்தமாக 5810 காலியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அது என்னென்ன பதவிகள்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், டிராஃபிக் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இந்த 6 விதமான பதவிகளுக்கு மொத்தமாக 5810 காலிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 21/10/2025 அக்டோபர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 20/11/2025 நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸில் கிராஜுவேட் லெவல் இது. ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான விவரங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு மொத்தமாக 161 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு நீங்கள் 18லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. வயது தளர்வு உண்டு, அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதற்கான சம்பளம் வந்து 35,400 கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 615 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கும் நீங்கள் 18லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் 35,400 வரைக்கும் கொடுப்பாங்க. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அதுக்கு வந்து 3416 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கும் நீங்கள் 18லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கு 29,200 சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 921 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கும் நீங்கள் 18லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கு உங்களுக்கு சம்பளமாக 29,200 கொடுக்குறாங்க. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு 638 வேக்கன்சிஸ் இருக்குது. அதற்கும் நீங்கள் 18லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணும். 29,200 வரைக்கும் அதற்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. கடைசியாக டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு 59 காலியிடங்கள் இருக்குது. அதற்கும் நீங்கள் 18லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. 25,500 அதற்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த 6 பதவிகளுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. வயது வரம்பு நான் சொன்னேன், வயது தளர்வு உண்டு, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலியிடங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதற்கான மற்ற விவரங்களையும் நம்ம இதுக்கு பார்த்துடலாம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்தியராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உள்வாங்கிக்கோங்க. வயது வரம்பு பொதுவாக 18லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. வயது தளர்வு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்கள் வயது தளர்வு உண்டு. OBCயில் NCL கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருடங்கள் வயது தளர்வு உண்டு. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. BWPD கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வயது தளர்வு உண்டு. BWPDயில் UR மற்றும் EWS இருந்தீங்கன்னா 10 வருடங்களும், OBC NCL இருந்தீங்கன்னா 13 வருடங்களும், SC/STக்கு 15 வருடங்களும் உங்களுக்கு BWPDயில் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் சில வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாங்க. டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதற்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அடுத்து இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாருங்கள். உங்களுக்கு பொதுவாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிலருக்கு SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், BWPD, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்,
அப்புறம் இபிசி இவங்களுக்கெல்லாம் இந்த கேண்டிடேட்டை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் 250 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருக்கும் 500 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஓகேவா? இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை உள்வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இதை நீங்கள் பே பண்ணிக்கணும். அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அதற்கு அடுத்து மற்ற விவரங்களை பார்க்கலாம். இந்த பதவிக்கு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்துருவோம். நீங்கள் இப்போ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கு பிறகு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கணும். இப்போ நான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எப்படி உங்களை செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காமனாக ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஸ்டேஜ் 1 இருக்கும். அடுத்து ஸ்டேஜ் 2ல் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதோட உங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நீங்கள் சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 உங்களுக்கும் இருக்கும். அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 2 ஸ்டேஜில் உங்களுக்கு வைப்பாங்க. அதை தொடர்ந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அடுத்து சீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ரெண்டு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 உங்களுக்கும் இருக்கும். அதோட உங்களை தேர்ந்தெடுத்துருவாங்க. அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் 1 அப்புறம் ஸ்டேஜ் 2 ரெண்டும் வச்சுட்டு மூன்றாவதாக கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. அது மூலயமா தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து டிராஃபிக் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஸ்டேஜ் 1 மற்றும் ஸ்டேஜ் 2 ரெண்டுமே இருக்கும். அதை தொடர்ந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். இந்த முறையில் தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிற எல்லா பதவிக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 2 பேருக்கும் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சிலருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஒரு சிலருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. ஒரு சிலருக்கு எதுவும் கிடையாது ஸ்கில் டெஸ்ட்டில். ஓகேவா? இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த முறையில் தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இது இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது அது உங்களை இன்ஃபார்ம் பண்ணி உங்களை அழைக்கும் போது நீங்கள் அது உள்வாங்கிக்கலாம். இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. இப்போ இந்தியா ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு போர்ட்டல் இருக்குங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக சென்னை போர்ட்டலில் அப்ளை பண்ணிக்கணும். சென்னை போர்ட்டல் வந்து rrpchennai.government.in அதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. அதில் போய்ட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் கூட நான் உங்களுக்கு அதுலேருந்து தான் காமிச்சிருப்பேன். அதையும் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி கீழே கொடுக்குறதா சொல்லி கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்குமான கல்வி தகுதி இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு சிலருக்கு கூடுதலாக ஸ்கில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். சீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் போஸ்ட்டுக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. அடுத்து டிராஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. இதில் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு கூடுதலாக டைப்பிங்கில் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? டைப்பிங் அது டெஸ்ட் மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க. அடுத்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டிகிரி முடிச்சுட்டு டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லியிருப்பாங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அதற்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு போர்ட்டல் வாரியாக உங்களுக்கு எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்குது, எந்த கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. போஸ்ட் வைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னையில் உங்களுக்கு 187 வேக்கன்சி இருக்கிறதாகவும் அதில் எந்தெந்த இதில் பாருங்கள் சவுத்தர்ன் ரயில்வே ஐசிஎஃப் அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரயில்வேயில் உங்களுக்கு இருக்கும் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இது எல்லா போர்ட்டலுக்குமே அவங்க கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் கீழே செக் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும். ஓகேவா? இந்த தகவல் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆர்ஆர்பி சென்னை போர்ட்டல் வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்த்தது இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஏற்கனவே ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பண்ணவங்களுக்கு. இல்லைன்னா இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க லாகின் பண்ணிக்கோங்க.
இப்போ புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் போயிட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய தகவல்களை கொடுத்து. இந்த முறையில் தாங்க அப்ளை பண்ணணும். ரயில்வேல வெளியிட்டிருக்க இந்த NTPC கிராஜுவேட் லெவல் நோட்டிஃபிகேஷன் விவரங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். தகவல் எல்லாம் நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.